அது ஏன்டா வேலை செய்யாம போகுது? அந்த புல்லு நிறைய இருக்குண்ணா இதுல. முட்டு கொடுக்காத சிவா. நிறைய இருக்கு. மேனுவல் பாருங்க, மைலேஜ் எடுக்க முடியும். நினைச்சா நம்ம மைலேஜ் எடுக்க முடியும். நல்ல மைலேஜ். சிவா முட்டு போடுறதுனால நான் சால்வே மைலேஜ் கிடைக்கும். காரனு பாட்டுங்க, சால்வா கூட போடுறேன், முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கானே. Congratulations, Muttu Siva. போதும், இதோட நிப்பாட்டுங்க சிவா. அப்படி ஒரு சால்வா நீ முட்டு கொடுத்தது போதும் சிவா, இதா அப்படின்னு சொல்லி சால்வ போட்டுலாங்கிறியா? ஆமாண்ணே, எத்தனை முட்டு சொல்லு, உனக்கே கொம்புலாம் வலிக்கலையா? சிவா பேசுனதுக்கு கேமராவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு. அவன் கொடுத்த முட்டுக்கு. இது ஆம்பியன்ஸ்னு சொன்னீங்க. ஆம்பியன்ஸ்னா இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அந்த என்வரான்மெண்ட் தானே சொல்லுவாங்க. நம்மளோட வெளி தோற்றத்தை என்னன்னு சொல்லுவாங்க? லுக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆம்பியன்ஸ். முட்டு கொடுத்துட்டா இப்படிதான் ஒவ்வொரு தடையும் நம்ம சாட் ஜிபிட்டில கேட்க சொல்லி பல்ப் வாங்கிட்டு இருக்கோம். அமைதியா இருக்கு, தயவு செஞ்சு இரு கேட்டுறேன். மச்சான், என் தம்பி இருந்துட்டு ஒரு மனுஷனோட வெளித்தோற்றத்தை ஆம்பியன்ஸ்னு சொல்றான்னு சொல்றான். என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஹோட்டலோட என்வரான்மெண்ட் தானே ஆம்பியன்ஸ் சொல்லுவாங்க. இல்ல கஃபேவோட ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு மனுஷனோட வெளித்தோற்றத்தை ஆம்பியன்ஸ் சொல்லலாமா? அப்படி சப்போஸ் நான் என் மேல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ அவன் காது கிளிக்கிற மாதிரியே சொல்லு. மச்சான், நீங்க சொல்றதுதான் 100 விழுக்காடு கரெக்ட். உங்க தம்பி சொல்றது சுத்த தப்பு. அவன் காது கிழிகிற மாதிரி, ஆணி அடிச்ச மாதிரி தெளிவா சொல்லிடுவோம். டேய் தம்பி, இங்க கொஞ்சம் கவனிப்பா. ஆம்பியன்ஸ் அப்படின்னா என்ன? ஆம்பியன்ஸ் என்ற வார்த்தை ஒரு இடத்தின் சூழலை, என்வாயரன்மெண்ட் பை அட்மாஸ்பியர் குறிக்க பயன்படுவது.